நாம இந்த வீடியோவில் கியூப் ரூட்ஸ் பார்க்க போகிறோம். பாருங்கள், கியூப் ரூட்ஸ் இது எப்படி எழுதலாம்னா கியூப் ரூட் ஆஃப், பாருங்கள் இந்த வி ஷேப் மாதிரி இருக்கு இல்லைங்களா, அதுக்குள்ளே நம்ம என்ன எழுதணும் 3. இப்படி இருந்துச்சுனாவே இட் இஸ் அ கியூப் ரூட் ஆஃப். வெறும் சும்மா இந்த ரூட் போட்டாங்கன்னா இது வந்து ஸ்கொயர் ரூட்டுன்னு மென்ஷன் பண்ணும். அதாவது 2 இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி இது என்னென்னு பண்ணுவோம், ஸ்கொயர் ரூட்டுன்னு மென்ஷன் பண்ணுவோம். இங்கே 3 போட்டாங்கன்னா இதுக்கு என்ன சொல்லுவோம், கியூப் ரூட் ஆஃப்னு இது மென்ஷன் பண்ணும். சரிங்களா, இதில் எக்ஸாம்பிள் 8 பார்க்கலாம். Find the cube roots of the given cubes. Questions கொடுத்திருக்காங்க. நம்ம எப்படி cube root வந்து find பண்ணுவோம் இந்த வீடியோல பார்க்கலாம். சரிங்களா, first solution. First sum என்ன சொல்றாங்க, find the cube roots of. So cube root of 8 cube. இந்த 8 cube நீங்க எப்படி எழுதுவீங்க cube rootனா? So cube root of 8 into 8 into 8. 8 3 times of 8 இருக்கு. இப்போ இது cube root 3 times இருந்துச்சுன்னா ஒரு 8 வெளியே எடுத்து எழுதுவோம். ஸோ உங்களோட ஆன்சர் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 8. நெக்ஸ்ட் பாருங்க, 2/3 இருக்கு. ஸோ கியூப் ரூட் ஆஃப் 2/3 நம்ம எழுதுவோம். 2/3 த ஹோல் கியூப் இல்லைங்களா. அப்போ இந்த கியூப் ரேட்டும் கேன்சல் ஆயிரும். உங்களுக்கு ஆன்சர் என்ன வந்துடும், 2/3. நெக்ஸ்ட் பாருங்க, கியூப் ரூட் ஆஃப் -5/7. கியூப் ரூட் ஆஃப் -5/7 த ஹோல் கியூப். கியூப் ரூட் உங்களுக்கு கேன்சல் ஆயிரும். ஸோ உங்களுக்கு என்ன வரும், -5/7. நெக்ஸ்ட் டி சம் பார்க்கலாம். இது வந்து உங்களுக்கு ஏ பி சி நெக்ஸ்ட் டி. ஸோ கியூப் ரூட் ஆஃப் ஏ கியூப் ரூட் கேன்சல் ஆயிரும். என்ன வரும், ஏ. ஏன் கேன்சல் ஆகும்னா இது எப்படி எழுதுவோம், ஏ வந்து 3 டைம்ஸ் எழுதுவீங்க. அப்போ 3a இருக்கும், அதில் ஒரு ஏ வெளியே எடுத்து எழுதுவோம். சரிங்களா, நெக்ஸ்ட் இ. ஸோ கியூப் ரூட் ஆஃப் 3.8 the whole cube. கியூப் ரூட் கேன்சல் ஆயிரும். உங்களுக்கு என்ன வரும், 3.8 ஆன்சர். Finding the cube root by prime factorization. Finding the cube root by prime factorization. இதுதான் நம்மளோட கொஸ்டின். எக்ஸாம்பிள் 9 பார்க்கலாம். Find the cube root of a sum என்னன்னு பார்த்தீங்கன்னா 1728. சொல்யூஷன் எழுதிக்கிங்க. cube root of 1728. ஸோ 1728 பாருங்க, நம்ம என்ன பண்ணோம், செகண்ட் டேபிள் ஈவன் நம்பர் செகண்ட் டேபிள். 8 2s are 16, ரிமைனிங் 1, 6 2s are 12, 4 2s are 8. எகெயின் நம்ம என்ன பண்ணலாம், செகண்ட் டேபிள் எடுத்துக்கலாம். 4 2s are 8, 3 2s are 6, 2 2s are 4. Again second table, 2 2s are 4, 1 2 is 2, 6 2s are 12. Again second table எடுத்தீங்கன்னா 1 2 is 2, 0, 8 2s are 16. Again second table எடுத்தீங்கன்னா 5 2s are 10, 4 2s are 8. Again second table எடுங்க, 2 2s are 4, 7 2s are 14. Next third table எடுத்தீங்கன்னா 9 3s are 27. Again 3 3s are 9, 1 3 is 3. இப்போ வந்து கியூப் ரூட் ஆஃப் நமக்கு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. அப்போ கியூப் ரூட் ஆஃப் 1728 இஸ் ஈக்குவல் டு கியூப் ரூட் ஆஃப் எத்தனை 2 வருது உங்களுக்கு, 2 வந்து 6 டைம்ஸ் இருக்கு. ஸோ 1 2 3 4 5 6. 3 வந்து 3 டைம்ஸ் இருக்கு. 1 2 3. ஸோ கியூப் ரூட் இருக்குங்காட்டி 3 2 இருந்துச்சுன்னா ஒரு 2 வெளியே எடுத்து எழுதணும். இங்கே பாருங்க 2. நெக்ஸ்ட்டு 3 டைம்ஸ் வந்து 3 இருக்கு. ஸோ 1 டைம் நான் வெளியே எடுத்து எழுதுறேன். ஸோ உங்களோட ஆன்சர் என்ன வரும் பாருங்க, 2 2s are 4, 4 3s are 12. ஸோ கியூப் ரூட் ஆஃப் 1728 இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன வருது ஆன்சர் 12. நெக்ஸ்ட் பி சம் பார்க்கலாம். இதுலயே உங்களோட பி சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 729. சொல்யூஷன் எழுதிக்கிங்க. கியூப் ரூட் ஆஃப் 729 prime factorization யூஸ் பண்ணலாம். 729 third table 2 3s are 6, 4 3s are 12, 3 3s are 9, 8 3s are 24, 1 3 is 3. Again third table 2 3s are 6, 7 3s are 21, 9 3s are 27, 3 3s are 9. Next 1 3 is 3. இப்போ பார்த்தீங்கன்னா cube root of 729 is equal to cube root of 3 எத்தனை டைம் இருக்கு, 6 டைம்ஸ் இருக்கு. 1 2 3 4 5 6 டைம்ஸ் இருக்கு. ஸோ
கியூப் ரூட்டுக்கும் போது 3 டைம்ஸ் என்ன பண்ணணும், கியூப் ரூட்லேருந்து வெளியே எடுக்கும் போது 1 டைம் எழுதுவீங்க. அதே மாதிரி இங்கே 1 டைம். ஸோ 3 3s are 9. ஸோ கியூப் ரூட் ஆஃப் 729 இஸ் ஈக்குவல் டு 9 ஆன்சர். நெக்ஸ்ட் நம்ம சீசம் பார்க்கலாம். மைனஸ் 74,088 சொல்யூஷன். ஸோ கியூப் ரூட் ஆஃப் மைனஸ் 74,088 இருக்கும். மைனஸ் வந்து கியூப் ரூட்லேருந்து வெளியே எடுக்கணும். வெளியே எடுத்திங்கன்னா இப்போ உள்ளே என்னக்கணும் 74,088 இல்லைங்களா. கியூப் ரூட் ஆஃப் 74,088. இப்போ நம்ம ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் யூஸ் பண்ணலாம். 74088 செகண்ட் டேபிள் எடுத்துக்கலாம். 3 2s are 6, 7 2s are 14, 4 2s are 8, 4 2s are 8. Again second table எடுத்தோம்னா 1 2 is 2, 8 2s are 16, 5 2s are 10, 2 2s are 4, 2 2s are 4. Again second table 9 2s are 18, 2 2s are 4, 6 2s are 12, 1 2 is 2. Next இங்க வருங்க, இங்க 1 இருக்கு. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணலாம், தேர்ட் டேபிள் எடுத்துக்கலாம். 3 3s are 9, 7 3s are 21, 8 3s are 24 வரும், 7 3s are 21 வந்துடும். பாருங்க 3 3s are 9, 2 is smaller than 3, இது மறந்துடக்கூடாது. அப்போ 3087 வரும். சரிங்களா. நெக்ஸ்ட் தேர்ட் டேபிள் 1 3 is 3, 0, 2 3s are 6, 9 3s are 27. எகெயின் நம்ம என்ன பண்ணலாம், தேர்ட் டேபிள் 3 3s are 9, 4 3s are 12, 3 3s are 9. ஸோ உங்களுக்கு 3 3 4 3நாவே இது எந்த டேபிளில், செவன்த் டேபிளில் வரும். செவன்த் டேபிளில் பார்த்தீங்கன்னா 7 4s are 28, remaining 6, 9 7s are 63. Again 7th table 7 7s are 49, 1 7 is 7. ஸோ நம்ம எடுக்கும் போது நீங்கள் என்னன்னு பாருங்க, cube root of minus cube root of 74,088 is equal to cube root of 2 எத்தனை டைம் பாருங்க, 3 டைம், 1 2 3, then 3 3 times, 3 times 3, then 3 times 7. பார்த்தீங்கன்னா கியூப் ரூட்டு ஒரு 2 வெளியே எடுத்துக்குவீங்க, ஒரு 3 வெளியே எடுத்துக்குவீங்க, ஒரு 7 வந்து வெளியே எடுத்துருவீங்க இல்லைங்களா. அப்போ 2 3s are 6 into 7, 6 7s are 42. ஸோ உங்களோட ஆன்சர் என்ன வரும், கியூப் ரூட் ஆஃப் 74,088 equal to 42 ஆன்சர். நம்ம கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா மைனஸ் 74,088 இருக்குது. ஸோ கம்பல்சரி நம்ம இங்கே என்ன எழுதணும், நீங்கள் மைனஸ். உங்களோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் 42. நம்ம டிசம் பார்க்கலாம். கியூப் ரூட் ஆஃப் மைனஸ் 64 டிவைடட் பை 125 சொல்யூஷன் எழுதிக்கலாம். கியூப் ரூட் ஆஃப் மைனஸ் 64 டிவைடட் பை 125. இதை நான் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன்னா பாருங்கள், இப்போ வந்து நியூமரேட்டர் தனியாக டினாமினேட்டர் தனியாக நான் கியூப் ரூட்டில் எழுதிக்கிறேன். கியூப் ரூட் ஆஃப் மைனஸ் 64 டிவைடட் பை கியூப் ரூட் ஆஃப் 125. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். 64 ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் இப்போ யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 32 டைம்ஸ். எகெயின் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் 1 2 is 2, 6 2s are 12, 8 2s are 16, 4 2s are 8, 2 2s are 4, 1 2 is 2. நெக்ஸ்ட்டு 125 எடுத்துக்கோங்க. ஃபிஃப்த் டேபிளில் போடுங்க. 2 5s are 10, 5 5s are 25, 5 5s are 25, 1 5 is 5. ஸோ கியூப் ரூட் ஆஃப் மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் 2 into 2 எத்தனை டைம்ஸ் இருக்கு பாருங்க, 6 டைம்ஸ் இருக்கு. 2 into 2 into 2, 1 2 3 4 5 6 divided by cube root of 5 1 2 3 டைம்ஸ் இருக்கு. ஸோ மைனஸ் இருக்கு. அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், மைனஸை வெளியே எடுப்போம். ஸோ மைனஸ் வெளியே எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துடும், மைனஸ் 2 into 2 into 2 into 2 into 2 into 2 divided by cube root of compulsory 3 எழுதுனா, ஏன்னா இது cube root 5 into 5 into 5. ஸோ cube rootனா 3 2 இருந்துச்சுன்னா ஒரு 2 வந்து நம்ம வெளியே எடுப்போம் இல்லைங்களா. மைனஸ் 2 into 2 divided by 5. உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும், 2 2s are 4. ஸோ 2 2s are 4 வந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன வரும், மைனஸ் 4 by 5 ஆன்சர்.
ஆன்சர் -4/5. நெக்ஸ்ட் டி சம். இ சம் பார்க்கலாம். உங்களோட இ சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கியூப் ரூட் ஆஃப் 2.744 இருக்கு இல்லைங்களா. இங்கே பாயிண்ட் இருந்துச்சுன்னா, டெசிமல் பாயிண்ட் இருந்துச்சுன்னா எப்படி போடுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ கியூப் ரூட் ஆஃப் 2.744 எவ்வளோ டிஜிட் பிஃபோர் பாயிண்ட் இருக்குது பாருங்கள். 1 2 3 டிஜிட் பிஃபோர் பாயிண்ட் இருக்குது. அதனால் என்ன பண்ணலாம், நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டையும் நம்ம என்ன பண்ணலான்னா 1000 மல்டிபிள் பண்ண போகிறோம். 1000 மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துடும், கியூப் ரூட் ஆஃப் 2744 டிவைடட் பை 1000 வந்துடும் இல்லைங்களா. அப்புறம் நம்ம எப்போதும் நார்மலாக ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் எடுக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். 2744 ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் எடுக்கலாம். 1 2 is 2, 3 2s are 6, 7 2s are 14, 2 2s are 4. Again பார்த்தீங்கன்னா 6 2s are 12, remaining 1, 8 2s are 16, remaining 1, 6 2s are 12. Again second table 3 2s are 6, 4 2s are 8, 3 2s are 6. இப்போ நம்ம என்ன டேபிள் யூஸ் பண்ணிக்கலாம், 7th டேபிள் யூஸ் பண்ணிங்கன்னா 49 டைம்ஸ் வரும். again 7th table யூஸ் பண்ணிங்கன்னா 7 times 1 7 is 7. next 1000 நமக்கு ஸ்ப்ளிட் பண்ண தெரியும். ஸோ கியூப் ரூட் ஆஃப் இது பாருங்கள் 2 எத்தனை டைம் வருது, 2 into 2 into 2 மேலே இப்போ ஸ்ப்ளிட் பண்ண மாதிரி பண்ணலாம், இல்லை அப்படியே எழுதுறதுனால நீங்கள் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு 7 பாருங்கள், 7 into 7 டிவைடட் பை 1000 நம்ம எப்படி எடுத்துக்கலாம், ஈஸியாக 10 into 10 into 10ன்னு எடுத்துக்கலாம். இது கியூப் ரூட் வருது, இது டோட்டலாக கியூப் ரூட் ஆஃப்னு இருக்கும் சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா 2 எத்தனை டைம், ஒரு டைம் எடுத்துக்குவோம். 3 times 2 இருக்கும், 1 time வெளியே எடுத்துக்கிறோம். 7 டிவைடட் பை 10. ஸோ உங்களோட ஆன்சர் என்ன வரும், 2 2s are 2 7s are 14, 14/10. 14/10 டிவிஷனில் 0 10 இருக்குது. இப்போ எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் வரும், 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வரும். ஸோ உங்களோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1.4 ஆன்சர். நெக்ஸ்ட் நம்ம எஃப் சம் பார்க்கலாம். கியூப் ரூட் ஆஃப் 216 into 125. சொல்யூஷன் கியூப் ரூட் ஆஃப் 216 into 125. prime factorization யூஸ் பண்ணி போடலாம். ஸோ செகண்ட் டேபிள் 1 2 is 2, 0 8 2s are 16. second table 5 2s are 10, 4 2s are 8. in second table 2 2s are 4, 7 2s are 14. next 9 3s are 27, 3 3s are 9, 1 3 is 3. next 125. in fifth table 25 times. fifth table 5 5s are 25, 1 5 is 5. பாருங்க நமக்கு கியூப் ரூட் ஆஃப் இதனோட வேல்யூஸ் என்ன, 2 3 times இருக்கு. நெக்ஸ்ட் 3 3 times இருக்கு. 3 into 3. நெக்ஸ்ட் 125க்கு 5 எத்தனை டைம்ஸ், 3 times. ஸோ திஸ் இஸ் கியூப் ரூட்டு. அதனால் என்ன எடுத்துக்கிறோம், 3 times 2 இருந்துச்சுன்னா ஒரு 2 வெளியே எடுத்துக்குவோம். இதுக்கு ஒரு 3, நெக்ஸ்ட்டு 1 5 அவுட் சைடில் எடுத்துக்குவோம் இல்லைங்களா. 3 2s are 6, 6 into 5 6 5s are 30. ஆன்சர் இஸ் உங்களோட ஆன்சர் என்ன, ஆன்சர் ஈக்குவல் டு 30.